அடடடடா, எவ்வளோ அழகா வயல் இருக்கு. இதுல நம்ம வயல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 வயலை தாண்டி போகணுங்கிறாங்க. இங்க 4 வயல் நடந்து போறதுக்கே நாக்கு தள்ளுது. எப்படிலாம் விவசாயிகள்லாம் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. பேசாம சிட்டில வேலை பார்க்கறதுக்கு இங்க வச்சு இவங்களோட ஹெல்ப் பண்ணலாம். 4 மூட்டை அரிசியாச்சும் கிடைக்கும். இதை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். வீட்டு வேலை என்னன்னு போய் பார்ப்போம். இருக்க வீடு நிலைமை ரொம்ப மோசமா போகுது. அவனுக்கு ஃபோன் அடிச்சிட வேண்டியதான். பேச்சோருக்கு பார்த்தே ஆகணும். நம்பர் இருக்கு. இன்னும் உடனே எடுத்துறாங்க. ஹலோ ஹலோ அண்ணா வணக்கண்ணே. ஹலோ சார் வணக்கம் சார், நாங்கள் ஹோம் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குண்ணே. இப்போதைக்கு புது வீடு கட்டுறதுக்கு ஐடியா இல்லை, அதுக்கு பணமும் இல்லை. நீங்கள் வந்து பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பேச்சோருக்கு பார்த்து விட்ருங்க, அது போதும். இப்போதைக்கு நான் ஓட்டிக்கிறேன். ஓகே சார், உங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பா, நான் பார்த்துக்கிறேன் சார். அண்ணா லொக்கேஷன் எல்லாமே செட் ஆகுது, நான் சொல்லிடுறேன். நீங்கள் எழுதிக்கிறீங்களோ இல்லை மைண்டில் வச்சுக்கிறீங்களோ நான் சொல்லிடுறேன். சார் இருங்க சார். இப்போ சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் இருக்க இடத்துலேருந்து நேராக சிதம்பரம் ரோடு வழியாக வாங்க. சிதம்பரம் ரோடு அப்புறம் சீர்காழி போயிடாதீங்க, நேராக மெயின் லைன்லேயே வந்துருங்க. அது ஓகே சார், நான் பார்த்து வந்துக்கிறேன். அப்புறம் மயிலாடுதுறை பைபாஸ். ஆமாம் சார். மயிலாடுதுறை இறங்க முன்னாடியே பைபாஸ் ரோடு 4 ரோடு பிரியும் தெரியுமா? ஆமாம் சார், 4 ரோடு வரும். அங்கே என்ன பண்ணுறீங்க? லெஃப்ட் எடுத்து. லெஃப்ட் எடுக்கணுமா? இல்லை லெஃப்ட் எடுத்துறாங்க. லெஃப்ட் எடுக்காம ரைட்டு வந்துருங்க. ரைட்டா சார்? இப்போ லெஃப்ட் சொன்னீங்க. லெஃப்ட் போகலாம், அது ரொம்ப சுத்தம். இதான் கிட்டக்க. ஓகே சார், ரைட்டு. ரைட் எடுத்துனா அப்படியே சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் வரணும். வந்தோன்னே ஒரு ஒயின் ஷாப் வரும். ஓ ஒயின் ஷாப்பு. அப்புறம் அதுக்கு பக்கத்துல சின்ன ஒரு பொட்டி கடை இருக்கும் சார். கடை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த கடைக்கு பக்கத்துல சின்ன ஒரு சந்து ஒன்று போகும். ஓ சந்து வழியா வரணும். அப்புறம் சந்து பாத்தீங்கன்னா பைக்கு போற அளவுக்கு தான் சார் இருக்கு. ஓகே சார். நீங்க அதுக்கிட்ட கார் எடுத்துட்டு வந்துடாதீங்க, ஏன்னா கார் உள்ள வராது. ஓகே சார், நான் பைக்ல வந்துடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா உள்ள வந்தா 3வது வீடு. ஓ 3வது வீடா? ஓகே சார், நான் வந்துடுறேன். சார் இருங்க, அது என் பாட்டி வீடு. அங்க என்ன சார் பண்ணணும்? பாட்டி வீட்டுல 9 வருஷமா பெயிண்ட் அடிக்காம இருக்கு சார், அதை அப்படியே அடிச்சு விட்டுருங்க. அப்ப உங்க வீடு சார்? என் வீடா? என் வீடு அட்ரஸ் இப்பதான் சொல்லவே போறேன், எழுதிக்கிங்க. இது வணக்கம் சார். வாங்க சார். என்னாச்சு பாட்டி வீடு? என்ன சார் வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு? ஆமா சார். இதை ரெடி பண்றதுக்கு புது வீடே கட்டிடலாமே சார். வீடு கட்டலாம் தான், பார்த்து விடுங்க. சரி சார், இப்போ அந்த வீட்டில் பார்த்த வேலையும் உங்க வீட்டில் பார்க்குற வேலையும் டோட்டலா சார்ஜ் வந்து 12,000 சார். 12,000மா? ஏன்னா எவ்வளவு சொல்றீங்க? இதை பார்த்து சொல்லுங்க. அடுத்த வீடு கட்டுறது உங்கள்கிட்ட தான் பிளான்லாம் சொல்லலான்னு இருக்கேன். சரி ஓகே சார், ஒரு 10,000 கொடுங்க. A few moments later. அண்ணா இந்தாங்க டீ குடிங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பார்ப்போம் வேலை. இல்லை சார் பரவாயில்ல, இருக்கட்டும். குடிங்க, என்ன பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் மதியம் ஒரு டீயை போட்டால் தான் வேலையாகும். சரி நான் டப்புனு வேலையை முடிச்சுருங்க. நான் ஒரு வேலையை வெளில போயிட்டு வந்துடுறேன். One hour later. அண்ணா இந்த தடவை விட்டுறாதீங்க. பழைய பொருளும் காசு தர மாட்டான், இப்போ வாங்குற பொருளும் காசு தர மாட்டான். எல்லாம் கேட்டு கரெக்டாக வாங்கிக்கங்க. வாங்காம விட்டுக்கிட்டா அளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டாக எடுத்துக்கங்க. ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா. டேய் சொல்லுங்க வாத்தியாரே. ஏடா வீடு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கா? ஆமா வாத்தியாரே, மழை பெஞ்சா எங்க பார்த்தாலும் விழுவுது, அதான் ரெடி பண்றேன். சரி சார், சரி பாரு வரேன். வாங்க வாத்தியாரே. வீடு வேற எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். என்னண்ணா? சொல்லுங்க சார். எப்படிண்ணா போயிட்டு இருக்கேன்? ஓரளவு வேலை முடிஞ்சிட்டு சார். சரிண்ணா வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இந்த டேபிள் மட்டும் அங்கே தூக்கி வச்சிரும். அங்க தூக்குங்க, நான் இந்த பக்கம் தூக்குறேன். தூக்கிட்டீங்களா? இல்ல இவ்வளவு வெயிட்டா இருக்கு. அண்ணா நீங்க இந்த பக்கம் வாங்க, வெயிட்டா இருக்கு. சார் அங்கேயும் ஒரே வெயிட் தான், இங்கேயும் ஒரே வெயிட் தான். இல்ல நீங்க இந்த பக்கம் வாங்க. ஐயோ ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இவ்வளவு வெயிட் உள்ள போனா ஏன்னா தூக்க விடுறீங்க? நாக்க தள்ளிப்படும் இருக்கு. எப்படி வேலை பாக்குறீங்க? இல்ல சார், வேலை இப்படிதான் இருக்கும். நீங்க வீட்டு கிளீன் பண்றப்ப பெஞ்ச் எதுவும் நவுத்தி வைக்க மாட்டீங்களா? நான்லாம் எந்த வேலையும் பார்த்தது இல்ல. ஓ என்ன சார் படிச்சிருக்கீங்க? 10வது முடிச்சு 11 போலான்னு பார்த்தேன், மார்க் கம்மியா போயிட்டு. எத்தனை மார்க் சார்?
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் மார்க் எவ்வளோ? 35 மார்க்கு. அது அப்படியே 5 சப்ஜெக்ட் சேர்த்து போட்டுங்க, எவ்வளோ வரும்? சார் எல்லாத்தையும் சேர்த்தா 175 தான் வருது. ஆமாண்ணே. சரி சார், ஐடி போய் சேர்ந்துருக்கலாம்ல. அங்கேயும் போனேனே. அங்க என்னாச்சு? அங்க சேர்த்துருப்பாங்களே. அங்க போனதுக்கு எந்த டேட்டுமே பிடிக்கல. ஓ, இந்த கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்களா, அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் போடுறாங்களே, அந்த சம்பளம் போடுற வேலை வேணும். அது எங்க போய் அப்ளை பண்றது? சார் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எங்க ஆபீஸ்ல வந்து சேர்ந்துக்கிறீங்களா? இது உங்க ஆபீஸ்லயா? இந்த டேபிள தூக்குறதுக்கே நாக்கு தள்ளிவிட்டு இல்ல உங்க ஆபீஸ்ல வேலைக்கு வேற சேரணுமா? நான் வெளில இருக்கேன், நீங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க. 1 minute later. அடடடடா, ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? பாத்துடலாமே. ஐயோ, இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, எப்படி சொல்றது? என்னாச்சு? தோ இருங்க வரேன். அண்ணா சார் இன்னும் வேலை முடியல, ஒரு அரை மணி நேரம். ஆனா வேலை பாருங்க, அது இல்ல, இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சார் உங்க ஊர்ல எனக்கு எப்படி சார் அட்ரஸ் தெரியும்? ஆமால, சரி இது என்னன்னு மட்டும் பார்த்து படிச்சு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சாரி சார், எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாதா? ரைட்டு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி தான் சார், 10வது தான் சார். ரைட்ரா, ரைட்டு. நீங்க வேலைக்கு பாருங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றது? உங்கள்கிட்ட போன் அடிச்சு கேட்டு பாப்போம். டேய் குமார், நான் சொல்றேன். உன் வாட்ஸ்அப் ஒன்று அனுப்புறேன், அது ஏன்னு பார்த்து படிச்சு சொல்லு. சரி பார்த்துட்டு சொல்றேன். 1 minute later. அட்ரஸ் கிடைச்சிட்டு. எங்க ஆளை காணோம்? அதுக்குள்ள போயிட்டாங்களா? அது சரி, அவங்களே விசாரிக்க வந்தாங்க, நம்ம போய் விசாரிச்சு வரதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிட்டு. பாவம் என்ன பண்ணுவாங்க? சரி நம்ம போய் இவங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். 2 minutes later. அண்ணா இது வந்து ஆரம்பத்துல லைட்டா தான் வெடிப்பு இருந்துச்சு, இப்பதான் ஜாஸ்தி ஆயிட்டு. இது என்ன பண்றீங்க? சேர்த்து வச்சு ஒட்ட முடியும்னா ஒட்டிடுங்க, இல்லன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சார் இது இப்போதைக்கு ஜல்லி கொட்டி சிமெண்ட் கொட்டி மூடிடலாம், ஆனா மறுபடியும் வெடிப்பு விடும். இதை அப்படியே விட்டுடலாம். இல்ல சிமெண்ட் போட்டுருங்க. இதுக்கு உங்க கை காசு போட்டு தான் வேலை பார்க்கணும். ஏன்? ஆமா சார், இது எங்க கணக்குல வராது. ஒரு 5 கிலோ சிமெண்ட் வாங்கினா போதுமா? 5 கிலோவா? 10 கிலோ பத்தாது, ஒரு 25 கிலோ வேணும் சார். இதுக்கு பேசாம மூட்டையே வாங்கிடலாம். மூட்டை என்ன விலை வருது? மூட்டையா 350 ரூபா 400 ரூபா வரும். அது என்ன 350 400? 400 ரூபா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டா இருக்கும், அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் லோக்கல் குவாலிட்டி. ஓ, இப்போதைக்கு லோக்கலே வாங்குறீங்க, வீடு கட்டுறப்ப பார்த்துப்போம். ஓகே சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேப் ஓபன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐயோ சார் சார் அது அந்த பக்கம். ஓ ரைட் 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 ரைட். ஆனா டைட்டா இருக்கு. ஆமா சார், அது டேப்போட மாடலே அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார், ஏதாவது என்னைக்குன்னா போட்டு லூஸ் பண்ணீங்க பார்த்தா மாடலே அப்படிதாங்கிறீங்க. சரி விடுங்க. சரி சார், கிச்சன்ல கொஞ்சம் லைட்டா வேலை இருக்கு, நீங்க பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இந்த இடம் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணலாம் க்ளீன் பண்ணிட்டு? இந்த பக்கம் வாழை, இந்த பக்கம் தேக்கு, நடுவுல பூச்செடி வச்சிரும். ஓகே கரெக்டா இருக்கும். சரி போய் வெட்டுவோம். என்ன இது அருவா? சொனையே இல்ல, வெட்டுமா வேறன்னு தெரியல. முதல்ல வீட்டுக்கு ஒரு அருவா ஒன்று வாங்கணும். சரி முடிஞ்ச அளவுக்கு வெட்டுவோம். 2 hours later. வா முடியலப்பா, போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். சரி சார் சார். என்னண்ணே? சார் கிச்சன்ல பாம்பு சார். பாம்பா? அது அப்பப்பா வந்து போங்கண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. சார் ஒண்ணுன்னா பரவாயில்ல, 7 8 நிக்குது. எது 7 8? அண்ணா பாம்பு போயிட்டா? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.